கடனிலிருந்து வெளியே வருவதற்கு என்னுடைய முயற்சியோ, என்னுடைய பலனோ, என்னுடைய பிரயாசமோ முடியாது. சில நேரங்க கடங்காரன் நம்மளை அசிங்கப்படுத்திடுவானோ, கடங்காரன் நம்மளை விரட்டிடுவானோ, கடங்காரன் நம்மளை அவமானப்படுத்திடுவானோ, கடங்காரன் நம்மளை பேசிடுவானோ, கடங்காரன் நம்மளை ஏளனமா எண்ணிடுவானோ, அடிச்சிருவானோ சொல்லி பயப்படுகிறோம். நான் சொல்லுகிறேன், கடன்ல இன்னைக்கு நிறைய மக்கள் சிக்கி தவிக்கிறோம். ஆனா அந்த கடன்ல இருந்து வெளியே வரணும்னு சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். காரணம் நாங்க கடனில இருந்து வெளியே வருவதற்கு என்னுடைய முயற்சியோ, என்னுடைய பலனோ, என்னுடைய பிரயாசமோ முடியாது. ஆனா கர்த்தருடைய உதவி எனக்கு வருமானால், நான் பொறுமையோடு காத்திருப்பேனானால் நிச்சயமா அந்த கடனில இருந்து நான் வெளியே வந்துட முடியும். ஏன்னா கர்த்தர் எனக்கு உதவி செய்வாருங்க. ஆமே. அப்ப கடனிலிருந்து வெளியே வரணும்னா நான் காத்திருக்கணும். காத்திருந்தா நிச்சயமா மனுஷன் கொடுத்தா கடன், கர்த்தர் கொடுத்தா கிஃப்ட். நம்மளுக்கு கிஃப்ட் வேணுமா கடன் வேணுமா சொல்லுங்க? நம்மளுக்கு கிஃப்ட் வேணுமா கடன் வேணுமா? கர்த்தர் கொடுத்தா திரும்பி கொடுக்க வேண்டியது இல்லை, மனுஷன் கொடுத்தா திரும்பி கொடுக்கணும். வட்டி முதல்ல சேர்த்து கொடுக்கணும். ஒரு நாள் வட்டி கூட கம்மி பண்ண மாட்டான் மனுஷன். ஆனா கர்த்தர் கொடுத்தா வட்டியே கேட்க மாட்டார். எதுங்க உங்களுக்கு பெஸ்ட்? நீங்களே சூஸ் பண்ணிக்கங்க. எது உங்களுக்கு பெஸ்ட்னு சொல்லி, எது வேணும்னு சொல்லி நீங்க என்ன பண்ணிக்கங்க, தேர்ந்தெடுங்கள். நீங்க தேர்ந்தெடுங்க அதை. ஆகையினாலதான் காத்திருந்தாதான் இது நடக்குங்க. காத்திரலைன்னா அது நடக்காது. இந்த காலவேளையில பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், எந்த சூழ்நிலையில மத்தியிலையும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். நம்ம அவர் விட்டு விலகுவதும் இல்லை, நம்ம அவர் கைவிடுவதும் இல்லை. எல்லா சூழ்நிலைகளிலும் பாருங்க, எல்லா நேரங்களிலும், எல்லா சூழ்நிலைகளும் மத்தியிலையும் ஒரு இமைப்பொழுது கூட கர்த்தர் என்ன பண்ணுவதில்லை, கைவிடுவது இல்லை. ஏன் தெரியுமா? நான் காத்திருந்தா என் கூட கர்த்தர் இருப்பார். கவலை இருக்குதா? போராட்டம் இருக்குதா? நெருக்கடி இருக்கிறதா? பலவிதமான கேள்விகளோடு வந்திருக்கிறீர்களா? பல விதங்களிலே தாக்கப்பட்டு, சூழ்நிலைகளால் தாக்கப்பட்டு, பல விதங்களிலே கடனால் தாக்கப்பட்டு, வியாதினால் தாக்கப்பட்டு, பல விதங்களிலே நிந்திக்கப்பட்டு, பல விதங்களிலே சோதனை அனுபவித்து இங்க வந்திருக்கிறீங்களா? காத்திருங்க, அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். ஆமே. கர்த்தர் பாருங்க, கர்த்தரால செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒண்ணுமே இல்லங்க. நான் நினைக்கிறேன் சில நேரங்க கடங்காரன் நம்மளை அசிங்கப்படுத்திடுவானோ, கடங்காரன் நம்மளை விரட்டிடுவானோ, கடங்காரன் நம்மளை அவமானப்படுத்திடுவானோ, கடங்காரன் நம்மளை பேசிடுவானோ, கடங்காரன் நம்மளை ஏளனமா எண்ணிடுவானோ, அடிச்சிருவானோ சொல்லி பயப்படுகிறோம். நான் சொல்லுகிறேன், அவருடைய பிரசன்னத்தை விரும்புங்க, கர்த்தருக்கு காத்திருங்க, கர்த்தர் என் கூட இருக்கிறார் என்று விசுவாசிங்க. நான் சொல்லுகிறேன், கடங்கார இருதயத்தை கர்த்தர் மாத்துவாரு.